ശ്രീമദ് ദേവി ഭാഗവതത്തിലെ ഷഷ്ടസ്കന്ധം 6வது സ്കന്ധത്തിലെ അധ മംഗളകരமான 4வது അധ്യായം. தேவர்கள் கைலாசத்துக்கு போறா. பகவான் கைலாசநாதனை போய் பார்த்துட்டு ஒரு ക്ഷേമം ഉണ്ടാകறதுக்காയിട്ട് போயிட்டு இருக்கா. அதாக்கும் இந்த அத்தியாயம். வியாசராக்கும் ஜனமேஜயன் கிட்ட கதை வர்ணிக்கிறார். விருத்ராசுரனோடு தபசு அது தெரிஞ்சுண்டு தேவர்கள் எல்லாம் கைலாசநாதனை பார்க்கறதுக்கு போறா. വ്യാസ ഉവാച 1வது ശ്ലോകം. നിർഗദാസ്തേ പരാവൃത്താസ്തപോ വിഘ്നകരാസുരാ നിരാശാ കാര്യസംസിദ്ധ്യൈ തം ദൃഷ്ട്വാ ദൃഢചേതസം. വൃത്രനോട് തപസ്സുக்கு விக்னம் வருத்துறதுக்கு போன தேவர்கள் எல்லாம் அந்த விருத்திரனை அசைக்க முடியலை அப்படின்னு பார்த்துட்டு காரியசாத்தியத்துக்கு ஒரு நிவர்த்தியும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு எல்லாரும் கவலைப்பட்டா. இனி என்ன பண்றது அப்படின்னு. விருத்திரனோடு தபச அசைக்க முடியலை. என்னெல்லாம் வேலைகள் பண்ணி பார்த்துட்டும் அசைக்க முடியலை. கான கந்தர்வர்கள் எல்லாம் பாட்டு பாடினா, பலவிதத்தில மயக்கர சுகந்த லேபனங்களை பூச்சிண்டாக்கும் அவ வந்திருக்கா. அப்சர ஸ்திரீகள் எல்லாம் ചെലങ്കയൊലിയോട് കൂടിയിട്ട് നടനമാടിന. ഒന്നും தெரியாதக்கு. തുരിയ അവസ്ഥയിലെ വൃത്രൻ തപസ തുടർന്നതയാക്കും അവ பார்த்த. വൃത്രനോട് மன உறுதியை பார்த்துட்டு இந்த விருத்திரனோடு மனசை அசைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவ இனி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நின்னா. എന്നിട്ട് அங்கேந்து திரும்ப தேவலோகத்துக்கு திரும்பி போனா. 2வது ஸ்லோகம். ஜாதே வர்ஷசதே பூர்ணே பிரம்மாலோக பிதாமஹ ஜகாமதரசா ஹம்சாரூடஸ்சதுர்முக. 100 வருஷம் தபசு செஞ்சான் விருத்ரன். அப்போது லோக பிதாமகனாயிருக்கிற சதுர்முகனாயிருக்கிற பிரம்மா ஹம்சவாகனாயிட்டு அங்க வந்து சேர்ந்தார். 3வது ஸ்லோகம். ஆகத்யதமுவாதேதம் துஷ்டுபுத்ர சுகீ பவ த்யக்த்வா த்யானம் வரம் ப்ரூஹி ததாமி தவ வாஞ்சிதம். விருத்ரனோடு முன்னால பிரத்யட்சப்பட்டு பிரம்மா இப்படி சொன்னார். தொஷ்டாவோடு புத்திரனான விருத்ரா, உனக்கு சுகம் உண்டாகட்டும். போரும் உன்னோடு தபசு. உனக்கு என்னவாக்கும் வரம் வேணும் அப்படின்னா அதை கேளு, நான் உனக்கு வரம் கொடுக்கிறேன். 4வது ஸ்லோகம். வசா தே அத்ய துஷ்டஹ அஸ்மி த்வாம் திருஷ்ட்வா ச அதிகர்ஷிதம் தபசா தேத்ய துஷ்டோஸ்மி த்வாம் திருஷ்ட்வா ஜாதிகர்ஷிதம் வரம் வரய பத்ரம் தே மனஹ அபிலஷிதம் இவ மனஹ அபிலஷிதம் தவ மனோபிலஷிதம் தவ. தபசு செஞ்சு ரொம்ப ரொம்ப மெலிஞ்சு போன உன்னை பார்த்துட்டு
நான் இன்னைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். உனக்கு என்ன வரமாக்குமோ ஆக்ரஹம் அதை கேட்டுக்கோ, உனக்கு நன்மை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 5வது ஸ்லோகம். वृत्रस्तदादिविशदां पुरतो निशम्य वाजं सुधा समरसा जगदेगकर्तु सन्ध्यज्य योगकलनां सहसोदतेष्ट सञ्जातहर्ष നയനാശ്രുകലാകലാപ. ജഗസ്രഷ്ടാവ് ബ്രഹ്മ തന്നോട് മുന്നാലെ നിന്നുണ്ട് ചൊല്ലറ അമൃത തുല്യமான தூய்மையான வாக்குகளை கேட்டோன விருத்ரன் ரொம்ப புல்லரிப்போடு கூடிட்டு கண்களில ஆனந்த கண்ணீர் தூகிண்டு யோகனிஷ்டையிலிருந்து அதிசீக்கிரமாக எழுந்திருந்தான். 6வது ஸ்லோகம். பாதௌ பிரணம்ய சிரசா பிரணயாத்விதாதுர் பத்தாஞ்சலி புரத ஏவ சமாசசாத ப்ரோவாஜதம் சுவரதம் தபசா பிரபன்னம் பிரேம்னாதிகத்கதகிரா வினயேன நம்ரா. பிரம்மாவோடு கால்களில சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டு கைகளை கூப்பிண்டு முன்னால நின்னார் விருத்ரன். தன்னோட தபசால வரம் கொடுக்கறதுக்கு முன்னால வந்து நிக்கிற பிரம்மா கிட்ட பக்தி ஆதரபூர்வம் பக்தியோடும் ரெஸ்பெக்டோடும் கூடிட்டு தலைய தாழ்த்திண்டு கண்டமெல்லாம் இடறிண்டு இப்படி சொன்னான். 7வது ஸ்லோகம். பிராப்தம் மயா சகல தேவபதம் பிரபோத்ய யத்தர்ஷனம் தவ சுதுர்லபமாஷு ஜாதம் வாஞ்சாஸ்தி நாத மனசி பிரவணே துராபா தாம் பிரப்ரவீமி கமலாசனவேத்சி பாவம். பிரபோ, ரொம்ப ரொம்ப துர்லபமாயிருக்கிற உங்களோட தர்சனம் எனக்கு கிடைச்சதால சமஸ்த தேவ பதவியும் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அப்ஜ சம்பவா அப்படின்னா பத்ம சம்பவா, தாமரையிலேந்து உத்பவிச்சவரே, மகாவிஷ்ணுவோடு நாபிகமலத்தில் இருக்கிற தாமரை மொட்டிலேந்து உத்பவிச்சவரே, சாதிக்கிறதுக்கு விஷமம் இருக்கிற ஆக்ரகமாக்கும் என்னோட மனசுல இருக்கு. அதை உங்களுக்கு தெரியவும் செய்யும். இருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட நாதா சொல்லறேன். 8வது ஸ்லோகம். மிருத்யுஷ்ச மா பவது மே கில லோஹகாஷ்டா शुष्कार्द्रवंश निजयैरभरैश्च शस्त्रैः वृद्धिं प्रयादु मम वीर्यमदीव युद्धे यस्माद् भवामि सबलैरमरैरजेया. லோகம் அதானது மெட்டல், தடி, இதனாலேயோ காஞ்சு போனது, ஈரமானது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலேயோ வேற ஏதாவது ஆயுதங்களாலேயோ எனக்கு மரணம் சம்பவிக்காம இருக்கணும். யுத்தத்துல பலவான்மார்களான தேவர்களுக்கும்
அவளை ஜெயிக்கிற அளவுக்கு, அந்த தேவர்களை கூடியும் ஜெயிக்கிற அளவுக்கு என்னோட வீரியம் அப்படிங்கிறது வர்த்திச்சு வரணும் அப்படின்னு வரம் கேட்டார் விருத்ரன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 9வது ஸ்லோகம். இத்தம் சம்பிராதிதோ பிரம்மா தமாஹ பிரஹசன்னிவ உத்திஷ்ட கச்ச பத்ரம் தே வாஞ்சிதம் சஃபலம் சதா. இப்படி விருத்ரன் ரிக்வெஸ்ட் பண்ணினோனே பிரம்மா புன்னகையோடு கூடி சொன்னார், என்று உனக்கு நன்மை உண்டாகட்டும், உன்னோட ஆக்ரகம் என்னவாக்குமோ அது நடக்கட்டும். 10வது ஸ்லோகம். ந சுஷ்கேன ந சார்த்ரேன ந பாஷாணேன தாருண பவிஷ்யதி ஜதே மிருத்யுரிதி சத்யம் ப்ரவீம்யஹம். தபசு செஞ்சு ஆறு என்ன வரம் கேட்டானாலும் முன்பின் யோசனை இல்லாம இந்தா பிடிச்சுக்கோன்னு கொடுக்கிறவராக்கும் பிரம்மா சொல்றார். காஞ்சு போனதுனாலேயோ நனைஞ்சதாலேயோ லோகத்தாலேயோ மரத்தாலேயோ உனக்கு மிருத்யு சம்பவிக்காது அப்படின்னு நான் இதா சத்தியமாயிட்டு சொல்லுறேன். 11வது ஸ்லோகம். இதி தத்வா வரம் பிரம்மா ஜகாம புவனம் பரம் விருத்ரஸ்து தம் வரம் லப்த்வா முதித ஸ்வக்ருஹம் யயௌ. இப்படி வரம் கொடுத்துட்டு பிரம்மா தன்னோட உலகத்துக்கு போனார். விருத்ரனும் வரம் கிடைச்சதுல சந்தோஷிச்சு தன்னோட கிரகத்துக்கு திரும்பி போனார். 12வது ஸ்லோகம். शशंस पितुरग्रे तद्वरदानं महामदे त्वष्टा तुमुदिद प्राप्तं पुत्रं प्राप्तवरं तदा. மகாபுத்திமானான விருத்ரன் அப்பாவோடு முன்னால போய் நின்று வரங்கள் கிடைச்சத சொல்லி அப்பாவை குஷிப்படுத்தினார். வரம் கிடைச்சிட்டு வந்த உத்தம புத்திரனை பார்த்த தொஷ்டாவுக்கும் சந்தோஷமாச்சு. 13வது ஸ்லோகம். சொஸ்திதேஸ்து மகாபாக ஜஹி சக்ரம் ரிபும் மம ஹத்வா கச்ச த்ரிசிரசோ ஹந்தாரம் பாபசம்யுதம். ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனா இருக்கிறவனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இனி நீ என்னோடு சத்ருவான அந்த இந்திரனை கொல்லணும். இந்திரனை கொல்லறதுக்கு பொக்கியோ திரிசிரசோடு சிரசுகளை வெட்டி போட்ட அந்த மகாபாபிய கொன்னுட்டு. 14வது ஸ்லோகம். பவத்வம் த்ரிதசாதீஷ சம்பிராப்ய விஜயம் ரணே மமாதிம் சிந்தி விபுலம் புத்திரநாச சமுத்பவம். யுத்தத்துல சக்சஸ் ஆயிட்டு தேவர்களோட அதிபனாயிட்டு இந்திர பதவியில உட்காந்துக்கோ. புத்திரநாசத்தால எனக்குண்டான சங்கடங்களை எல்லாம் இல்லாம பண்ணிடு. 15வது ஸ்லோகம். ஜீவதோ வாக்கிய கரணால் க்ஷயதோ பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாச்ச த்ரிபிபுத்ரஸ்ய புத்ரதா. வாழ்ந்துருக்கிறத சொல்லறா மாதிரி கேட்கறது. ரொம்ப டயர்டாயிட்டு தளர்ந்து இருக்கிற டைம்ல நன்னா சம்ரட்சணம் பண்றது, இறந்து போனா கயா சிராத்தம் பண்றது, இப்படி இருக்கிற 3 விஷயங்களாக்கும் ஒரு புத்திரனாக்குறது. ஒரு அப்பா வாழ்ந்துன்னு இருக்கிறத அந்த அப்பா என்ன சொல்றாரோ அதபடி புத்திரன் கேட்கறது. அப்பா டயர்டா பசிச்சுன்னு இருக்கிறத, அப்படி இல்லைன்னா ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறத நன்னா காப்பாத்துறது, இறந்து போனா கயா சிராத்தம் பண்றது, இப்படி இருக்கிற 3 விஷயங்களாக்கும் புத்திரன் அப்படின்னா
அந்த புத்திரனை புத்திரனாக்குறது. புத்திரன் அப்படிங்கிற பேருக்கு இந்த 3 விஷயங்கள் செய்யணும். 16வது ஸ்லோகம். தஸ்மாத் புத்திரமமாத்யர்த்தம் துக்கம் நாஷிதுமர்ஹசி த்ரிஷிரா மம சித்தாத்தோ நாபசர்பதி கர்ஹிஜித். அதனால புத்ரா, நீ என்னோடு கடின துக்கம் இல்லாம பண்ணணும். திரிசிரசு என்னோட மனசிலேந்து ஒருபோதும் நகர்ந்து நிற்க மாட்டேங்கிறான். 17வது ஸ்லோகம். சுஷீல சத்யவாதீஜ தாபசோ வேத வித்தம அபராதம் வினாத்தேன நிகத பாப புத்தினா. உன்னோட அண்ணாவும் என்னோட மூத்த புத்திரனுமான திரிசிரசு, அவன் உண்மைய பேசுறவனாயிருந்தான், ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிறவனாயிருந்தான், தபஸ்வியாயிருந்தான், வேதஜர்களில உத்தமனாயிருந்தான், தபசாக்கம் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு அபராதமும் செய்யாத அவனை அந்த மகா பாபியான இந்திரன் கொன்னுட்டானே. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லுறார். அதனால வியாச உவாச்ச. 18வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா விருத்ர பரமதுர்ஜய ரதமாருஹ்ய தரசா நிர்ஜகாம பிதுர்கிருஹாத். இப்படி தொஷ்டா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப வீரியம் இருக்கிற வீரனான விருத்ரன், ஆராலையும் ஜெயிக்க முடியாத விருத்ரன் ரதத்துல ஏறிண்டு அப்பாவோட கிரகத்திலேருந்து கிளம்பினான். 19வது ஸ்லோகம். ரணதுந்துபி நிர்கோஷம் சங்கநாதம் மகாபலம் காரயித்வா பிரயாணம் சசகார மதகர்விதா. யுத்தத்துக்கு ஆன அந்த ஒரு சங்கநாதத்தை சத்தமா முழக்கிண்டு மத கர்விதனாயிட்டு கிளம்பினான். இந்திரனை ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு. 20வது ஸ்லோகம். நேர்யயௌ நய சம்யுக்த சேவகாநிதி சம்வதன் ஹத்வா சக்ரம் கிரஹீஷ்யாமி சுரராஜ்யமகண்டகம். ரொம்ப சௌமிய சுபாவமா இருக்கிற அவன் விருத்ரன் தன்னோட சேவகர்கள் கிட்ட இப்படி சொன்ன. அப்படி பேசிண்டாக்கும் அந்த யாத்திரையாயிருந்தது. எப்படியாக்கும் படகளை நயிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவராயிருந்தார் விருத்ரன். சக்கரனை கொன்னு இந்திரனை கொன்னு தேவலோகத்தை கையடக்கி சத்ருக்களை இல்லாம அக்கிடலாம் அப்படின்னு சொல்லிண்டாக்கும் யாத்திரை.